வணக்கம் கைஸ். அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், GTA 3 அந்த ஒரு கேம் பிளே தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், நம்ம ஜோக்கர் பண்ணாவும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஸோ அதான் கைஸ், விட்டால் இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்ட்ரோவை போட்டு விடு ஜோக்கர் பாண்டா. You talking to a real goat. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு வந்துட்டு இது லிபர்ட்டி சிட்டின்னு ஒரு பேங்க்கை காமிக்கிறானுங்க. ஸோ இங்கே ஒருத்தன் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரான். வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இது வந்து இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோ இதான் கைஸ் நம்மளோட ஹீரோ. இந்த ஹீரோ பேர் வந்துட்டு க்ளவுடு. அதான் அந்த 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 பொண்ணு யாருன்னா ஹீரோயின்னு வச்சுப்போம். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளை வந்து ஏமாற்றிடுச்சு, நீலாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதாவது ஏமாத்துனதுனால நம்ம வந்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்கோம். நம்ம க்ளவுடு வந்துட்டு இது ஜெயிலில் இருக்காப்புல. ஜெயிலில் இருக்கும்போது அப்படியே இவங்க வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அதான் அதாவது பிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வழியாக போகிறாங்கன்னு தெரில. அப்போ வந்துட்டு ஒரு காரு பின்தொடர்ந்து வந்து, இது என்ன காரு அப்படின்னா, இந்த காரு தான் வந்துட்டு இந்த நம்ம கூட ஒருத்த வந்துட்டு இருப்பான். நம்ம கைதியாக இருக்கும்போது நம்ம கூட ஒருத்த வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு அவனோட அடியாளுங்க தான் இதெல்லாம், ஓகேங்களா? அந்த அடியாளுங்கள்லாம் அவனை தான் காப்பாற்ற பார்ப்பாங்க. அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளவுடு இருக்கான்ல, அவன் வந்துட்டு எஸ்கேப் பார்த்துடுவான். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் என்னடா பண்ணுறது, டக்குன்னு எங்கேயாவது போய் விடுங்கடா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது பாம் என்னடா துடிக்குது, போட்ட உடனே எப்படி துடிக்குது. ஓகே, துடிக்குது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அப்படி டான்ஸ் ஆடுது கைஸ் அந்த பாம்பு. ஓகே, கமான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரானுங்க. வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. அதாவது நீ ஏதாவது பிரச்சனை கொடுத்தா உன்னை நான் கொன்றுவேன், சரி நீ வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆளை எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, என்னடா சொல்கிறீங்க? ஆல்ரைட் கெட் லாஸ்ட், அதாவது போங்கடா, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம க்ளவுடும் நம்ம கூட ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வேறு என்னன்னு தெரில. பேர் இந்த வீடியோவில் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்ல பார்க்குறேன். என் பேர் என்னன்னு தெரில. ஸோ அங்கே ஒரு பாம் வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு வெடித்து ரெண்டாக இதாகிடுச்சு. இந்த பிரிட்ஜே பொழந்துக்குச்சு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்பு போல், நல்ல வேலை. ஓகே கைஸ், அந்த பிரிட்ஜே தனியாக வெடிகிற அளவுக்கு பெரிய பாம்பு தான். பிரிட்ஜே உடச்சிட்டானுங்க ஃபுல்லாகவே. மீதி அந்த இது மட்டும்தான் இருக்குது, அந்த சைடு ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லா காருமே தீப்பற்றிக்கிச்சு. அங்கே ஒரு கார் மட்டும் இல்லை, கொஞ்சம் இதை விட கொஞ்சம் தள்ளி இருந்துச்சா. ஸோ அதனால இப்போ வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம க்ளவுடும் இது. ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரேடியோ வேறு இவனுக்கு வேறு போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கம்மி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வாங்க வண்டிக்குள்ளே. என்னடா இது, கேமரா இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க ஆக்சிலேட்டர். ஏண்டா எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதாடா, ஆக்சிலேட்டர் அமுத்தினா தான் போகணுன்னு, பாவீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க நல்ல வேலை பார்த்தா பிரச்சனை ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவனுங்க வேறு ஜெயிலேருந்து வேறு தப்பிச்சு வரானுங்களா. ஸோ அதனால தான் ஐயோ. ஓகே, இப்போ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு வைசிட்டின்னா கொஞ்சம் எப்படியோ மேனேஜ் பண்ணி இது ஆகிடுவேன், போயிடுவேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் வேறையாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே கண்ட்ரோல்ஸ் தான்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரே கண்ட்ரோல்ஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்துட்டு ஆடி பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ இப்போ வந்துட்டு மேப்பில் வேறு ரொம்பவே குட்டி, ரொம்பவே சின்ன மேப்பு கைஸ். நம்ம வைஸ் சிட்டி எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் சின்ன மேப் இது. ஸோ அது மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு நம்ம இது பண்ணணும் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு வண்டியை வச்சுட்டோன்னா ஓகே. இந்த இந்த இடம் தான் நமக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா போலீஸ் ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருந்தால் பார்த்து யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னடா பண்ணோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போக சொல்கிறானுங்க. இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவனோட இடத்துக்கு வந்துட்டு போக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போவோம். ஸோ என்னடா இவன் சோன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே லூஜி கேர்ள்ஸ், ஆமாம் இந்த மிஷன் பேர். ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு பேச தெரியல போல். ஏன்னா ஹீரோ வந்துட்டு பேசவே மாட்டுறாரு, அதுதான் ஏன்னு தெரில. நம்ம டாமிலாம் பேசிட்டு தான் இருந்தாப்புல, ஆனால் ஹீரோ பேச மாட்டேங்குது. இது நான் போய் லூஜி கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். லூஜி யார் அப்படின்னா இவன் தான் கைஸ் நமக்கு வேலை கொடுப்பான். இந்த ஜிடிஏ வைசிட்டின்ற பாருங்க, GTA 3ல் இவன் தான் நமக்கு வந்துட்டு வேலை கொடுப்பான். இந்த லூஜின்றவன் தான் இவன். இவன் கிடையாது கைஸ், அந்த பிளாக் கலர் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்துட்டு லூஜின்றவன். எனக்கு ஒரு இது பண்ணுறியா, அதாவது இவனோட எனக்கு ஒரு ஒர்க்கு பண்ணுறியாடா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். ஸோ என்ன ஒர்க்கு அப்படின்னா என்னடா இது, இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களே யாரோ கடத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவனுங்களை போய் என்ன நீ இது பண்ணு, அங்கே இவனோட பொண்ணை கூட்டிகிட்டு வா. இவனோட பொண்ணா இல்லை எந்த பொண்ணுன்னு தெரில. ஸோ நீ வந்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெளியே போடா, இந்த சிட்டியோட தாதா நான். பரவாயில்ல ஃபியூச்சரில் ஆகல, இப்போவே பில்டப் கொடுத்துப்போம் கறி துப்பு தானே, சரி விடு. ஸோ இப்போ வந்து இங்கே ஐயாவில் ஏற்றிட்டு போகிறேன் கைஸ். இங்கே வேறு கண்ட்ரோல் வேறு கஷ்டமாக இருக்குது, எப்படி போகிறதுனே தெரில கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மேப்புக்கு நான் இப்போ ஜோக்கர் பண்ண பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது கிடச்சிச்சு. ஐ மீன் அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த மேப்பு வந்துட்டு ரொம்பவே குட்டி. நம்ம வைசிட்டி மேப் இருக்குல்ல, அதை விட குட்டி தான் இந்த மேப்பு. சீக்கிரமாக வந்துட்டு வந்துடலாம். ஸோ மிஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் வைசிட்டி அளவுக்கு. அதுவும் அந்த ஐஸ்கிரீம் மிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கடுப்பு கைஸ். ஸோ நான் வேறு விட்டா ஏதோ பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு காரில் வந்துட்டு ஏற்றியாச்சு. லூஜியோட கிளப், ஆமாம் லூஜியோட கிளப்பில் போய் விட சொல்லியிருக்காங்க. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு போவோம். ஐயோ ஏற்றிக்கிட்டு இருக்கேன் கைஸ், ஏதோ ஐயோ இன்னைக்கு போய் சேர்ந்துருவேண்ணா, நல்ல வேலை. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு அவனோட இது கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே கைஸ் மிஷன் பாஸ்ட்டு $1500, கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் கொடுத்துருக்கானுங்க. $1500 கிட்ட கொடுத்துருக்கானுங்க. இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு லூஜியோட மிஷன் தான் வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு கதவு தட்டுறான். அதாவது இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், லூஜி இதை வந்துட்டு உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறான். ஓகே ஸ்பேங்க்னு ஏதோ ஒரு நியூ ஹை நேம் ஸ்பேங்கா, அதாவது ஐ மீன் லூஜி போன மிஷனில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னான்ல, அதே மாதிரி பொண்ணுங்க வந்துட்டு இவனோட பொண்ணுங்க வந்துட்டு ரேகிங் பண்ணுறானுங்க போல். ரேகிங் மீன்ஸ் வம்பளுக்குறானுங்க போல். அவனுங்களை அடிச்சுட்டு வா அப்படின்னு தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அது அடுத்த மிஷனாக கூட இருக்கலாம், ஆனால் அது எந்த மிஷன் தான் எனக்கு தெரியாது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு அதே மிஷன் தான் கைஸ். அவனுங்க மூஞ்சிலே அடிச்சுட்டு வா, ஐ மீன் பேட் எடுத்து அவனுக்கு மண்டே வாடா அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கான். ஓகே இப்போ வந்துட்டு இந்த சூப்பர் காரை வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே குலுங்காமல் கொண்டு போனோம்னே ஆசை தான். பட்டு எந்த இடத்துல முட்டி சாக போகிறேன்னே தெரில. ஸோ இப்போ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு வந்திருக்கேன்.
ஓகே, அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு போவோம். வாங்க, அழுங்காமல் அப்படியே குலுங்காமல் கொண்டு போவோம். ஸோ அதாவது நான் போன வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே வாய்ஸ் லோவாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நானே பார்த்தேன். இப்போ நல்லா இல்லை அந்த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அதான் போன வாட்டி அந்த வாய்ஸ் வந்துட்டு நல்லா இல்லை. ஓகே வாங்க, ஆடி கொய்யால எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? ஓகே, என்னடா சாக மாட்டேங்கிறான் அவ்வளோதானே? என்ன ஒரு அடிக்கே செத்துட்டான் தம்பி? ஐயோ, கொலை கேஸில் ஆகிடுவோம் போலையே. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கலரு இந்த பேன் ஸ்ப்ரே ஷாப் இருக்குல்ல, அந்த பேன் ஸ்ப்ரே ஷாப்புக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போனோம். ஸோ வாங்க, போடா நிற்காம ஓடு. ஓகே, எப்படியோ வந்துட்டு கொண்டு போயிடலான்னு இருக்கேன். ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு லெஃப்டில் போய் அப்படியே ரைட்டில் போவோம். ஓகே, ஐயோ விட்டு எல்லாரையும் ஏற்றிட்டுருக்கேன். சொல்கிறா, உனக்கு எரிக்கணுமா இல்லை புதைக்கணுமா? ஏன் நான் சாவன் டவுட்டா? டவுட்டெல்லாம் இல்லை, அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா என் வெங்காயம். அட பாவி, உன்னோட சம்பளம் போடுற முதலாளிக்கே நீ எதிராக நிற்கிற. யுவர் பிரெடி ராஸ்கல். நிப்பேன்டா, நீயே ஒரு வேளை சோறு போடுற. ஐயோ, அதே எவ்வளோ நாள் தான் குத்தி காட்டுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. அதாவது பேன் ஸ்ப்ரே ஷாப்புக்கு அப்படியே ஜோக்கர் பேண்டா கூட பேசிகிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நோ பார்க்கிங்கிற இடத்துல நோ பார்க்கிங், அதாவது அங்கே போர்டில் எழுதியிருக்கிறதே 10 வாட்டி படிச்சுட்ருக்கேன் லூசு மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த லூஜிக்கிட்ட போய் இந்த காரை ஒப்படைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த காரை ஒப்படைக்கணும். ஸோ காரை ஒப்படைச்சிட்டோன்னா அவ்வளோதான், அந்த மிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, கிட்டவா இருக்குது அவனோடைய தெருவுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு காரை ஒப்படைச்சிடுவோம். ஓகே, இந்த ரைட்டில் போயிட்டு நேராக ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னா இந்த மிஷனும் பாசிட்டிவ்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், இந்த மிஷனும் பாசிட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு லூஜின்னு தான் நினைக்கிறேன் அவன் பேர். இப்போ வந்துட்டு வாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு போவோம். இப்படி ஒருத்த வண்டியில் போயிட்டுருப்பான், டாக்ஸிக்காரனுடைய பொழப்பை கெடுத்து நம்ம வந்துட்டு இப்போ வண்டி எடுக்கிறோம். நமக்கு வண்டி வேணும்ல, அதுக்கு முன்னாடியே நீ ஆல்ரெடி கொண்டு வந்த வண்டி இருக்கு. அதெல்லாம் எவன் யூஸ் பண்ணுவான்? அதெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, எங்கடா இது? ஓ, இங்கே இருக்குது கைஸ், பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இதோ இதே தான் கைஸ் போன மிஷன், வைஸ் சிட்டியில் இதே தான், இந்த ஐஸ்கிரீம் மிஷன் தான் கடுப்பேற்றிச்சு. ஸோ என் வன்மத்தை பூரா இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ், வைஸ் சிட்டியில் கொடுத்தாமல் இருந்தாலும் நல்ல ஒரு கேம் தான் அது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, வேறு ஏதோ அதர் கண்டென்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நவுருடா. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, அவங்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு அந்த மிஷன் கிட்ட. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு டிரைவே மிஸ்டி ஃபார் மீ அப்படின்னா என்னன்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது இவன் அந்த ப்ளூ கோட்டில் இந்த பிளாக் கோட்டு போட்டுருக்கேன்னு தான் நான் லூஜி, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீ வந்துட்டு என்னென்னா கேர்ள் மிஸ்டின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணையும் நீ வந்துட்டு, அதாவது அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தக்கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கணும். நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அதான் மிஸ்டின்ற ஒருத்தங்கிட்ட, அதான் மிஸ்டின்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இவன் ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இவன் வந்துட்டு எந்த மாதிரியான வேலை பார்த்துருப்பான் உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐயோ, இந்த காரு இதாகுது கைஸ். ஓகே, நான் இதெல்லாம் ஆடி இருக்கேன். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு கொஞ்சம் ரிகல்சல் பார்ப்பேன், இந்த கேம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ரிகல்சல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, மொத்த கேமையும் முடிச்சிருவானுங்க, ஆடி முடிச்சிருவானுங்க. முடிச்சிட்டு இல்லை அந்த எடுத்து நான் வந்துட்டு என்ன அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் ஆடிட்டு இருக்கப்போ நான் இந்த கேம் கம்பெனிக்காரன் என் தொண்டை மேலே மிதிப்பான், அது வேறு விஷயம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த மிஸ்டின்ற பொண்ணு இங்கே தான் இருக்கான். அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும்னா கூட்டிகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு
நீட் சம் வீல் ஃபார் ஜாப். ஓகே, வீல்னா அதாவது என்னென்னா நான் வந்துட்டு சரியாகவே பார்க் பண்ணலை. இந்த கேமில் பைக்கே இல்லைன்னு நினைக்கிறேங்க. பைக் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். பைக்கே இல்லை, வெறும் கார் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்னா, நீ எதுவே பண்ணுறாத, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பும்போதே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு. அவனே அந்த பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே இருக்கான். நம்மளை போய் மிரட்டுறான் பார்த்தீங்களா, எல்லாம் என் நேரம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வேறு யார் மேலேயோ விட்டுலாம் ஏற்றிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு அப்படியே லெஃப்டில் போய், ஓகே கைஸ் மேப்பு கொஞ்சம் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் போயிட்டு அப்படியே நேராக அப்படியே லெஃப்டில் போய் எப்படி போகலான்னு தெரியல. ஸோ வாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஜோய், இவன் பேர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன். ஜோய், இவன் பேர் வந்துட்டு ஜோய். ஓகே, இப்போ வந்துட்டு இவன் ஆட்டோ ஷாப் வச்சுருக்கான் போல். ஆட்டோ மீன்ஸு டாக்ஸின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டின்ற பொண்ணு வந்து கட்டி பிடிக்குது. ஸோ உன்னை எவ்வளோ நாளாச்சு பார்த்து, சரி உன்னை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் வந்துட்டு ஜோயி, உன்னை வந்துட்டு சொல்லியிருக்கான் அவன் வந்துட்டு, அதான் லூஜி வந்துட்டு சொல்லியிருக்கான் உன்னை பற்றி, நீ நல்லா ஒர்க் பண்ணுவேன்ட்டு, நான் கூப்பிடும் போதெல்லாம் வா ஓகேவா அப்படின்றான். ஓகே, திரும்ப இவனோட மிஷன் முடிச்சுட்டு இந்த கேமை வந்துட்டு கம்ப்ளீட், இந்த கேமை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு மிஷன் வேறு முடிக்க விட மாட்டேங்கிறான். ஐயோ ஏற்றுறாங்க, ஒழுங்காக போடா. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, மைக் லிப்ஸ் டேக் லஞ்ச், ஆமாம் இந்த மிஷன் பேர். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, எனக்கு வந்துட்டு அதாவது இவனுக்கு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு எதிராளின்னு வச்சுக்கோங்களேன், எதிராக இருக்கவன் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கதைக்கு வந்துட்டு எதிராக இருக்கான். ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அவன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவான். 8 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவன் பேர். அவன் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவான். நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு பாம் உனக்கு தரேன், ஒரு காரில் ஒரு பாம் இருக்கும், அந்த பாம் எடுத்துகிட்டு நீ வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். போய் அவன் கரெக்டாக அவனோட வண்டியில் ஏறும்போது நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, பாமை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டுரு, அவனும் செத்துடுவான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு மிஷினை முடித்தாலே டக்குன்னு இது பண்ணிடுறானுங்க கைஸ். எது பண்ணிடுறானுங்கன்னா, அப்படியே ஹெல்த் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அப்படியே நல்ல ஒரு இது கொடுத்துட்றானுங்க, ஹெல்த்துன்ற பாருங்க, ஒரு மணி கொடுத்துட்றானுங்க. இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு மிஷன் பண்ணுறோம் அப்படின்னா YCTலலாம் ஜஸ்ட் ஒரு $200 அந்த மாதிரி கம்மியாக இருக்குமா. இப்போ இந்த அது பேர் என்ன, இந்த GTA 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நார்மல் மிஷன் பண்ணாலே 4000 காயின்ஸ், அதாவது 4000 இது கிடைக்கிது நமக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு 8 பால்ஸோட கராஜ் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு போகணும் போல். இந்த காரை வேறு ஏற்றாமல் போகணும், ஏற்றிட்டு போகக்கூடாது, ஏற்றாமல் போகணும். இருங்க, நம்மக்கிட்ட வேறு போன மாதிரி அவன் வேறு ஹெல்த்து வேறு வண்டியை விட்டு ஏற்றி 11 ஹெல்த்தில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வாங்க போவோம். அப்படியே 4 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கான். அதாவது அவன் சாப்பிடும்போது சாப்பிட்டு வெளியே வருவான், அதுக்குள்ளே நீ வந்துட்டு என்ன பண்ணுறன்னா பாம் வச்சுட்டு வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறான். இதுதான் அந்த கராஜ் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, அடுத்தது மேபி நான் மைன்கிராஃப்ட் போடலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா நான் மைன்கிராஃப்ட் போட்டிருப்பேன் இந்த GTA 3க்கு முன்னாடியே, சர்வைவல் சீரீஸு. ஆனால் அதுக்கு இன்னும் நான் ரெடி ஆகலை மீன்ஸ் என்னோடய ஸ்டோரேஜு அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி ஆகலை. ஸோ நான் வந்துட்டு ஓட்டிங் போடுறேன் மீன்ஸு லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸா இல்லை மைன்கிராஃப்டான்னு. ஸோ அதான் ஒரே கேமை ஒரே கான்செப்டை அப்படியே அரைச்சிட்டு இருக்கிறது எனக்கும் வந்துட்டு லைட்டாக இதாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இல்லைனா ARK கூட போடலாம் கைஸ், என்னோடய ஃபோனுக்கு வேறு செட் ஆகுமான்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கேன், ARK கூட போடலாம். ARK சர்வைவல் கேம் ஒன்று இருக்குல்ல, அது கூட போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க
அப்படியே வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ ஏற்றிட்டேன் கைஸ். கெட் டு இட் ரிப்பேர், அதாவது நான் வந்துட்டு ஏற்றிட்டேன்ல இந்த இந்த மிஷனில் சொன்ன மாதிரி ஏற்றக்கூடாது. ஏற்றாமல் நார்மலாக எங்கேயுமே இடிக்காமல் நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா இங்கே வந்துட்டு பார்க் பண்ணிடலாம். ஸோ அதான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஓட்டிங் போடுறேன். மைண்ட் கிராஃப்டா இல்லை லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸா அப்படின்னு வந்துட்டு போடுறேன். ஏன்டா திரும்ப அதான் போடுறியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சானிடைஸே போட்டிருப்பேன். பட்டு வேறு வழி இல்லை கிஷ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டெல்லாம் வரான். இப்போ மெதுவாக டக்குன்னு போடா, வெடிச்சு சேவடா. மார்க்கோஸ் பிரிஸ்டோன் தான் நினைக்கிறேன், கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கடைக்குள்ளே இவன் வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், வெடித்து செத்துட்டான். அங்கே பக்கத்தில் ஒரு வண்டி கொளுத்திட்டு இருக்கு. அவ்வளோதான் கைஸ், 2 வண்டியை நம்ம வந்துட்டு கொளுத்தியாச்சு. 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வேறு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ அதான் கைஸ், விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. மழை வேறு வந்துச்சு, அதாவது கேமில் சொல்கிறேன். ஸோ அதான் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன் கைஸ். திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பலாம். ஸோ வீடியோ எண்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் ஜோக்கர் பண்டாவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ பாய் சொல்லி ஜோக்கர் பண்டா. ஸோ பாய் கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்போ தான் கோஸ்ட்டும் ஜோக்கர் பண்ணா கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ பாய் கைஸ். ஸோ அதான் கைஸ், விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன் நானும் ஜோக்கர் பண்டாவும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.